வணக்கம். நான் அசோக் ஃப்ரம் ஜைனட். நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு நீட் யூஜி ரிசல்ட்ஸ் அனாலிசிஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதில் டீட்டெயில்டாக போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரிக்கும் ஒரு அனாலிசிஸ் போடுங்க. பிசியில் அதில் எக்ஸாம்பிளாக எடுத்திருப்போம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இது. கிளியராக நம்ம இதில் எஸ்சிஏ கேட்டகரிக்கான ஒரு அனாலிசிஸ் போடுவோம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஒரு விஷயம் நம்ம அந்த வீடியோவில் எம்பசைஸ் பண்ணியிருந்தோம், ரேங்க்ஸ் வச்சு பாருங்கள், மார்க்ஸை எடுத்துக்காதீங்கிறது மல்டிபிள் டைம்ஸ் எம்பசைஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரேங்க்ஸ் உங்களுக்கு ஒரு கிளியரர் பிக்சரை கொடுக்கும். மார்க்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்டேட் ரேங்க் வரும்போது மார்க்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், அது இன்னொரு ரேங்க் வரும்போது மார்க்கை மாடிஃபை பண்ணணும். இந்த மாதிரிப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ட்ரெண்ட்ஸ் வரும்போது ரேங்க்ஸ் கிட்டத்தட்ட கன்சிஸ்டண்டாக தான் இருக்கும். ஸ்டேட் ரேங்க்ஸ் வந்துடுச்சுன்னா பெட்டர். பட் இப்போதைக்கு ஆல் இண்டியா ரேங்க்ஸ் வச்சு எடுக்கும்போது ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஆல் இண்டியா ரேங்க் வச்சு போவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் ஆல் இண்டியா ரேங்க் பேஸ்ட் அனாலிசிஸ்க்கு வந்துருங்க. அது உங்களுக்கு ஈஸியான அப்ரோச். கவுன்சிலிங் முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இது ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. இப்போ மல்டிபிள் யூடியூப் வீடியோஸ் பார்த்து எல்லாரும் மார்க்ஸ் வச்சுக்கிறதுனால அந்த இதில் போகாதீங்க. எல்லா ஸ்டேட்லையும் ரேங்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம கிளியராக எஸ்சிஏ கேட்டகரியோட கவர்மெண்ட் கோட்டா 92.5%, கவர்மெண்ட் 7.5% இல்லை 92.5%. கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் இல்லை பிரைவேட் இன்ஸ்டியூட் செல்ஃப் ஃபினான்சிங்கோட கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு இல்லையா, 4.35 to 5.4 lakhs, அந்த சீட்ஸை தான் பார்க்க போகிறோம். ரேங்க் ரேஞ்ச் வைஸ் உங்களோட ஆல் இண்டியா ரேங்கோ இல்லை நாளைக்கு வரப்போகிற ஸ்டேட் ரேங்கோ பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த ரேங்க் ரேஞ்ச் வைஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்டர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈவன் இஃப் தெர் இஸ் அ மைனர் சான்ஸ், கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷனுக்கான காஸ்ட் உங்களுக்கு இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட்டராக சாய்ஸஸ் ஃபில் பண்ணல, கிடைக்கலன்னா பெட்டர். அதை விட அப்ளை பண்ணுறதுக்கான எஃபர்ட்டை கூட எடுக்காமல் இருக்காதீங்க. கொஞ்சம் சான்ஸ் இருந்தால் கூட 1% சான்ஸ் இருந்தால் கூட அப்ளை பண்ணுங்க. ஆல் இண்டியா ரேங்க் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது நீட் ஆல் இண்டியா ரேங்க். எஸ்சி கேட்டகரிக்காவது கேட்டகரி ரேங்க் அங்கே இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு ஆல் இண்டியா கேட்டகரி ரேங்க் எப்படியும் பார்க்க முடியாது, கரெக்டுங்களா? அங்கே தெரியாது. நமக்கு எப்போ தெரியும்? தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கோட மெரிட் லிஸ்ட் வந்து அதில் ஸ்டேட்டில் எஸ்சிஏல நீங்கள் எத்தனாவதுன்னு வந்துச்சுன்னா தான் அது தெரியும். ஸோ இப்போதைக்கு ஆல் இண்டியா ரேங்கை எடுத்துக்கோங்க. நம்ம கம்ப்ளீட் அனாலிசிஸ்ல நீட் ஆல் இண்டியா ரேங்க் தான் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் ரேங்க் இஸ் அ பெட்டர் இண்டிகேட்டர். ஆப்வியஸாக ஸ்டேட் ரேங்க் வந்தால் ஸ்டேட் ரேங்க்கு மூவ் பண்ணிடணும். பட் இப்போதைக்கு ஆல் இண்டியா ரேங்க், பிகாஸ் அது மட்டும்தான் இருக்குது. இதில் நம்ம இந்த அனாலிசிஸ்ல we have taken ஸ்டேட் ரேங்க், அது கேட்டகரி ரேங்க் கிடையாது. பட் நம்ம இந்த அனாலிசிஸ்ல ஸ்டேட் எஸ்சிஏ ரேங்க்னு ஒன்று போட்டிருக்கோம். அது தமிழ்நாடு மெரிட் லிஸ்ட்ல எத்தனையாவது கேண்டிடேட், எஸ்சிஏ கேண்டிடேட், எஸ்சிஏக்குள்ள அவங்க 50th ரேங்க்னு போட்டிருந்தோம்னா அவங்க எஸ்சிஏ கேட்டகரிக்குள்ள 49 கேண்டிடேட்ஸ் தாண்டி 50வது கேண்டிடேட்டா லாஸ்ட் இயர் இருந்தாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ரேங்க் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பெனிஃபிஷியல். ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு பாசிபிலிட்டி பொறுத்து ஃபில் பண்ணாதீங்க. எனக்கு கடைசியா இருக்கிற ஒரு 5 சீட் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த 5 சீட்டை ஃபர்ஸ்டே ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது தவறான அணுகுமுறை. எனக்கு கடைசியா இருக்கிற 5 சீட் இன்ஸ்டியூட் தான் கிடைக்கும், அந்த சீட் தான் எனக்கு கிடைக்கும். ஆனா என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எம்எம்சி, செகண்ட் ஸ்டான்லி, இதை போட்டு வைக்கிறதுல தப்பே கிடையாது. அட்லீஸ்ட் இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு 5 இன்ஸ்டியூட், நல்ல இன்ஸ்டியூட் இருக்கு, அது என்னோட ப்ரிஃபரன்ஸ். அதை ஸ்டார்ட் பண்ணி நான் அதை போட்டுட்டு கடைசியா இந்த 5 இன்ஸ்டியூட்ஸை போடுறது ப்ராப்ளமே இல்லை. சிஸ்டம் இதை எல்லாம் செக் பண்ணிட்டு இது கிடைக்கலன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதை அலாட் பண்ணணும். இன்னொருத்தங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரேங்க், நீங்க 200வது ஸ்டேட் ரேங்க், 201வது ரேங்க், இதை ஃபர்ஸ்ட் போட்டாங்கிறதுனால அவங்களுக்கு அதை அலாட் பண்ணாது. உங்களோட எல்லா ப்ரிஃபரன்ஸையும் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் கிடைச்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு லாஸ்ட் சீட்டா இருந்தாலும் அதை அலாட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் 201ஓட சாய்ஸஸே பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ ப்ளீஸ் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை போடுங்க. எது எனக்கு பாசிபிளோ அதை முதல்ல போடுங்கன்னு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதுதானே ஹையஸ்ட் பாசிபிலிட்டி, லாஸ்ட் சீட்டை முதல்ல போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டாதீங்க. ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல போடுங்க. அண்ட் அதர் கோட்டா கேட்டகரி பார்த்துக்கோங்க. பிடபிள்யூடி, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ்ட்ராவர்ஸ்மென்ட் கேட்டகரி இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. இந்த செஷனில் நம்ம அதை கவர் பண்ண போகிறதில்ல. இதில் எஸ்சிஏ 92.5% தான் கவர் பண்ண போகிறோம். 7.5%க்கு தனியாக ஒரு செஷன் ரன் பண்ணுவோம். எஸ்சிஏ கேட்டகரி கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மி, டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸே ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஆக்சுவலாக நமக்கு எப்போ ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ஈஸி, ப்ரெடிக்ஷனோ இல்லை லாஸ்ட் இயரோட ரேங்கோ கோரிலேட் பண்ணோன்னா கூட ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்சிஏ கேண்டிடேட்ஸில் நான் எத்தனையாவது இந்த வருஷம், அதே மாதிரி லாஸ்ட் இயர் இருந்த கேண்டிடேட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தான் இட் இஸ் பெட்டர். பட் நம்மக்கிட்ட இல்லை, என்ன பண்ணுறது? அதனால நம்ம ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸாக ட்ரை பண்ணுறோம். யார் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும்? நீங்கள் டாப்பராக இருக்கீங்க, எஸ்சி கேட்டகரி ஆல் இண்டியாவில் இருக்கீங்க. ஆல் இண்டியாவில் உங்களுக்கு
நல்ல சீட் கிடைக்கும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்கும், அதே தான் தமிழ்நாட்டிலையும் கிடைக்க போகுது அப்படின்னா நீங்க ஆல் இந்தியாவில் அப்ளை பண்றது பெட்டர். நீங்க ஆல் இந்தியாவில் அப்ளை பண்ற போது தமிழ்நாட்டில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ரெண்டே நீங்க ஸ்டான்லி தான் எடுக்க போறீங்க, மெட்ராஸ் கிடைக்கல, ஆல் இந்தியாவில் நீங்க போய் ஸ்டான்லி எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு சீட் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்களும் தமிழ்நாட்டில் ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மெட்ராஸ்க்கு, அப்பவும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்க மெட்ராஸ் இங்கே கிடைச்சதுன்னா மெட்ராஸ் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதான் உங்களோட டிசிஷன். இப்படி இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா வாட் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. இஎஸ்ஐ இன்ஷூர்ட் இல்லாதவங்க இது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. வாட் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால யூஸே இல்லை. இந்த சீட் எல்லாம் எங்க இருக்குது? இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸ்க்கான சீட் ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல தான் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போய் அப்ளை பண்ணுறது பெட்டர். நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா 2 ரீசனுக்காக சஜஸ்ட் பண்ணுவோம். ஒன்று, தமிழ்நாடுல எஸ்சிஏல இந்த 2 இன்ஸ்டியூட்லேயே கிளியர் இஎஸ்ஐ கேகே நகரும் இஎஸ்ஐ கோயம்புத்தூரும் 1,47,000லையும் 1,26,000 அரௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 1,60,000 இல்லை 1,80,000 ரேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் இந்தியா லாஸ்ட் இயர் ஒரு கேண்டிடேட் இப்படி இருந்திருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீட் கிடைச்சிருக்காது. இதுக்கு கீழே என்னென்ன போட்டாங்களோ அந்த சீட் தான் கிடைச்சிருக்கும். 1,60,000 வரும்போது என்ன இருந்துச்சோ, 1,80,000 இருக்கும்போது என்ன வந்துச்சோ கிடைச்சிருக்கும். ஆனால் அதே கேண்டிடேட் இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனாக இருந்து ஆல் இந்தியாவில் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீட்ஸ் 2 lakh வரைக்கும் கூட கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இஎஸ்ஐ மிஸ் பண்ணிடாதீங்க. சில சமயத்தில் சில சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஆல் இந்தியாவில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும், அதர் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ பேசிக்காக இந்த செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ், இது போக நான் டாப்பர் எய்ம்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும், அதர் ஸ்டேட் தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ், அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸும் ஆல் இண்டியாவுக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம இப்போ எஸ்சிஏ கேட்டகரியில் 92.5% லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்ப்போம். இது ரவுண்ட் 3ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்ப்போம். இது ஏன் ரவுண்ட் 3 எடுக்கோங்கிறதுக்கு ஒரு குவிக் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குவிக் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருவோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் 3 ரவுண்ட் இருக்குங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ரவுண்ட் 1ல நமக்கு திருநெல்வேலி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ரேங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், திருநெல்வேலி எனக்கு வேணும், ஸோ நான் போய் அட்மிஷன் போட்டுருவேன், சர்டிஃபிகேட் எல்லாம் அங்கே கொடுத்துருவேன். திருப்பி கிளாஸ் ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காது. வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் போவேன். திருநெல்வேலி தான் கிடைச்சிருச்சேன்னு சும்மா இருக்காதீங்க. திருநெல்வேலியோட பெட்டர் இன்ஸ்டியூட் கிடைக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போய் திருநெல்வேலி பார்த்துட்டு இருக்கீங்க, பக்கத்தில் இருக்குதுன்னாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது மெட்ராஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்க கிடைக்குமான்னு நினச்சி அப்படின்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் மெட்ராஸோ மதுரையோ எது இதை விட பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸ்டான்லியோ ஃபில் பண்ணுவீங்க யூஸ்வலாக. கரெக்டாக? இல்லை கோயம்புத்தூரோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ ஃபில் பண்ணுவீங்க. ஒருவேளை இது கிடைக்கல அப்படின்னா இன்னும் திருநெல்வேலியில் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. அட்மிஷன் போட்டது அப்படியே தான், நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை இது கிடைச்சிருச்சுன்னா திருநெல்வேலியிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து மதுரையில் ஜாயின் பண்ணிப்பீங்க, அட்மிஷனை போட்டுருவீங்க. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். எப்போ? செகண்ட் ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் இந்த அட்மிஷன்ஸ் நீங்கள் மதுரையில் இருப்பீங்க இல்லை திருநெல்வேலியில் இருப்பீங்க, கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் அப்கிரேட் பண்ண முடியுமா? ஒரு தடவை திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு வந்துட்டேன், பண்ண முடியும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆனாலும் திருப்பி நான் அடுத்த ரவுண்டில் மெட்ராஸோ ஸ்டான்லியோ கிடைக்குதுன்னா நான் அப்கிரேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க மதுரையில். ஆனால் எனக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு யோசிங்க. இது ஒருவேளை ஃபார் பெட்டர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இதை போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் கிடைப்பாங்க. ஸோ இங்கே ஒரு 15 நாள் முடிச்சு இங்கே வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்ராஸ் கிடச்சிதுன்னா மெட்ராஸ், ஸ்டான்லி கிடச்சதுன்னா ஸ்டான்லி, இல்லைனா மதுரையில் அதே ஃப்ரெண்ட்ஸோட கண்டினியூ பண்ணலாம். மெட்ராஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னா பெட்டர் இன்ஸ்டியூட்னு சந்தோஷமாக வந்து திருப்பி இங்கே மதுரையில் இருந்தோ இங்கே திருநெல்வேலி தான் இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ்க்கோ வந்து ஜாயின் பண்ணுவீங்க. இங்கே கிளாஸஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இங்கே அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும். இதில் ஃபீ முதல்ல ஒரே ஒரு தடவை பே பண்ணியிருந்தா போதும். அதே ஃபீ கடைசி வரைக்கும் திருப்பி பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டிஎம்இக்கு தானே ஆன்லைனில் பே பண்ணுவோம், அதை திருப்பி பே பண்ண வேண்டியதில்லை. இங்கே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 15 நாள் மட்டும் டிலே ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி மெட்ராஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக. அப்போ நமக்கு இதில் எது இம்பார்ட்டன்ட்? இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் R3ல எங்கே க்ளோஸ் ஆச்சுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒருவேளை மதுரை R3ல எங்கே க்ளோஸ் ஆச்சு அதுதான் எனக்கு கிடைக்குமான்னு பார்த்ததுல இம்பார்ட்டன்ட். திருநெல்வேலி R3ல எங்கே க்ளோஸ் ஆச்சுங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ரவுண்ட் 1 விட்டுட்டு கடைசி ரவுண்டில் எது வரைக்கும் போயிருக்குமாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்ட் 3யோட டோட்டல் டீட்டெயில்ஸை எடுக்கிறோம். லாஸ்ட் இயர் டோட்டல் 1158 கேண்டிடேட்ஸ் எஸ்சிஏ கேட்டகரிக்கு கீழே அப்ளை பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக தமிழ்நாடு மெரிட் லிஸ்ட்டில் இருந்த கேண்டிடேட்ஸ் இவ்வளோ தான். அதில் யார் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஆல் இண்டியா ரேங்க் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 30,000 ஆல் இண்டியா ரேங்க் இருக்கிறவங்களுக்கு எஸ்சிஏ கேட்டகரியில் இருந்திருந்தாங்க. அந்த கேண்டிடேட் வரைக்கும் கிடைச்சிருக்கு. என்னது? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 6 சீட் தான் இருந்துச்சு, 30,000 ரேங்க் வரைக்கும் போயிருக்குது. இதில்
இந்த கேண்டிடேட் தமிழ்நாடுக்குள்ள 2221 கேண்டிடேட் 2221 தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க். அதாவது இப்போ தமிழ்நாடுக்கு 39,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 5,000-6,000 பேர் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுப்போம். அதுல தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு ஒரு 40,000 பீப்புளுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுப்போம். ரேங்க் லிஸ்ட் போட்டுருவாங்களா? போட்டுருவாங்க. அதுல 2221 யார் இருந்தாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து, மேல ஓசி இருப்பாங்க, எம்பிசி இருப்பாங்க, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி கேண்டிடேட்ஸ், பிசிஎம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த வரிசையில 2221 கேண்டிடேட்டுக்கு கிடைச்சது என்னது? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அந்த கேண்டிடேட் வரைக்கும் கிடைச்சது. அதுக்கு மேல இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு 5 பேர் கிடைச்சது. 6வது கேண்டிடேட் இந்த ரேங்க். அதே மாதிரி பார்க்கும்போது அந்த கேண்டிடேட் எஸ்சிஏக்குள்ள 9வது ரேங்க். இதுதான் நம்ம கேட்டகரி ரேங்க். ஸ்டேட்ல எஸ்சிஏ ரேங்க் 9. நம்ம ஸ்டேட்டுக்குள்ள 8 பேர் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு மேல இருந்தாங்க தமிழ்நாடு மெரிட் லிஸ்ட்ல. அந்த கேண்டிடேட்டுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வருஷம் எனக்கு ஒரு 30,000 ரேங்க் இல்லை 15,000 ரேங்க் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயரை பார்க்கும்போது 15,000 கிடைச்சதுன்னா 9 பேருக்கு கீழே தான் யூஸ்வலாக இருப்பாங்க. லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும், சிமிலரா. அப்போ எனக்கு இது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு இந்த ரேங்க் மட்டும்தான் இருக்கு, ஆல் இண்டியா ரேங்க். நான் எப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகும் தமிழ்நாடு ரேங்க் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட் ரேங்க் வருது, நான் 15,000 ரேங்க் இருக்கேன், தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் வருது, சீட் மேட்ரிக்ஸ் வேற போடுறாங்க, கவுன்சிலிங் எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிடும். 6 சீட் மறுபடியும் இந்த வருஷமும் இருக்கு. என்னோட ஸ்டேட் ரேங்க் 5 எஸ்சிஏக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? 6 சீட் இருக்கு. என்னோட ஸ்டேட் ரேங்க் 8. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 9வது ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்குது. கிடைக்கும். மீதி 3 பேர் எங்க போனாங்க? ஆல் இண்டியாவில் போய் சீட் எடுத்திருப்பாங்க, தமிழ்நாட்டில் சிஎம்சி எடுத்திருக்கலாம், வேற ஏதாவது சீட்ஸ் எடுத்திருக்கலாம், வேற ஸ்டேட்ல இருந்து இருந்திருக்கலாம். ஸோ மீதி 3 பேர் யூஸ்வலா எடுக்காம இருந்திருக்காங்க. 90% இவங்க ஆல் இண்டியாவில் தான் போய் எடுத்திருப்பாங்க. சீட் கிடைச்சிருக்கும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட செட்டில் ஆயிருப்பாங்க, இல்லை எய்ம்ஸோ ஜிப்மரோ எடுத்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்டர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேங்க்ஸ் வச்சு ஸ்டேட் ரேங்க் வச்சு பார்த்தோம்னா பெட்டர். இப்போதைக்கு இந்த ரேங்க்ல ஸ்டார்ட் பண்ணும். சரி, இந்த ரேங்க்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம். என்னோட ரேங்க் 1.4 lakhs. நான் என்ன பண்ணுவேன்? 1.4 lakhs இங்கே எடுத்துப்பேன். இதுதான் 1.4 lakhs லாஸ்ட் இயர் இருந்தவங்க. லாஸ்ட் இயர் அவங்களுக்கு 55வது எஸ்சிஏ ரேங்க் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நடக்கும்னு நான் அசியூம் பண்ணி இந்த சீட் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேலே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, சான்சஸ் கம்மி, அப்படிதானே? 23வது கேண்டிடேட்டுக்குள்ள வரணும். லாஸ்ட் இயர் 55 பேர் இருந்த இடத்துல 1,40,000க்குள்ள இந்த வருஷம் 23 பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கிறது நடக்குமா? நடக்காது. அவ்வளோ பேட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது எஸ்சிஏக்கு, கரெக்டா? ஸோ இந்த வருஷத்துக்கு இந்த ரேஞ்ச் தான் என்னோட ரேஞ்ச். ஒரு 10,000 20,000 எடுத்துட்டு ஒரு 5-6 காலேஜ் மேலே எடுத்துட்டு அந்த காலேஜஸை நான் செக் பண்ண ஆரம்பிப்பேன். இதெல்லாம் நான் எப்படி ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் போடுறது? ஒருவேளை கிடைக்கல, என்னோட ரேங்க் வந்து 60-70 ஆயிடுச்சுன்னா அதுக்காக இன்னொரு 10 காலேஜ் இங்கே கீழே எடுத்துட்டு அந்த 10 காலேஜஸையும் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துட்டு அந்த 10 காலேஜஸையும் சர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கு இந்த பக்கெட் இருக்கு இல்லையா, +5 ஒரு -5 ஒரு 10லேருந்து 15 காலேஜஸ், இதையொட்டி கீழே மேலே அந்த காலேஜஸில் எனக்கு சான்சஸ் ஜாஸ்தி இதுக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ நான் இது எல்லாத்தையுமே ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் கரெக்டாக போடணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இதே ஆர்டர்லேயே போடணும் அவசியம் இல்லை. இந்த காலேஜஸ் கிடைக்குங்கிறதுனால நான் கோயம்புத்தூர், எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே கோயம்புத்தூர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம். கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக போட்டுக்கலாம். நான் வெள்ளூர், எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வெள்ளூர் தான் வேணும், எனக்கு தஞ்சாவூரோட ப்ரிஃபரன்ஸ் கீழே ஏதோ ஒரு ரீசனுக்காக, அதை நீங்கள் மாற்றிக்கலாம். பட் இந்த காலேஜஸை எவாலுவேட் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு லொக்கேஷனே கன்சிடரேஷன் கிடையாது. எனக்கு தெரியும் தஞ்சாவூர் இருக்கிறதுலே பெஸ்ட் காலேஜ், அதுக்கப்புறம் ட்ரிச்சி பெஸ்ட் காலேஜ், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு நல்ல காலேஜ், சேலம் நல்ல காலேஜ்னு எனக்கு தெரியும். அப்படின்னா அது ஆர்டர் படி போடுங்க, லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸே இல்லை அப்படின்னா. ஸோ இது உங்களோட டிசிஷன் பியூர்லி. இதில் ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க, இஎஸ்ஐ கேகே நகர் மட்டும் 1 lakhக்கான ஃபீ, மற்றது எல்லாமே 18,023 rupeesக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர். இஎஸ்ஐ கேகே நகர் இஎஸ்ஐக்கு கீழே டேரெக்டாக வர்றதுனால 1 lakh. இந்த இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் வந்து 18,000 ஃபீ ஸ்ட்ரக்சர் தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க, இது இஎஸ்ஐ டேரெக்டாக ரன் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் ஃபீ ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் டிசிஷனை மாற்றிக்கலாம். கரெக்ட். ஸோ இப்போ நான் இது எல்லாமே கிளியராக பார்த்துட்டேன். இந்த காலேஜஸை மிஸ் பண்ணுமா? இதையும் நீங்கள் போடுவீங்க, ஃபில் பண்ணுவீங்க. இந்த காலேஜஸை போடுறதுனால உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய காலேஜஸை விட இது பெட்டர்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ஸில் இது ஃபில் பண்ணுவீங்க. கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடியதில் என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்களோ அதுபடி உங்களுக்கு கிடைக்கும். இதையும் வேணும்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், அது உங்களோட கால். 1,40,000 கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும் இந்த இதுக்குள்ள. பட் ஸ்டில் சேஃபர் சைடுக்கு இதெல்லாம் கூட ஃபில் பண்ணிக்கலாம். லெட் அஸ் சே என்னோட ரேங்க் வந்து லாஸ்ட் இயர் வந்து கடைசியாக எதில் போயிருக்கு? ஸ்டேட் ரேங்க் 15,895, ஆல் இண்டியா ரேங்க் 21,700
சாரி 2,17,000 கிட்ட போயிருக்குது. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி ரேங்க் 136. 136வது எஸ்சிஏ கேண்டிடேட் லிஸ்ட்ல இருந்தவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்குது. மொத்தம் 116 எஸ்சிஏ சீட்ஸ். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது, 116 எஸ்சிஏ சீட் லாஸ்ட் இயர் அலாட் ஆச்சு. 136வது கேண்டிடேட் கிடைச்சிருக்குது. 20 கேண்டிடேட்ஸ் எய்தர் ஆல் இண்டியாவுக்கு போயிருக்காங்க, இல்ல வேற ஏதோ சீட் எடுத்துட்டு வேற ஏதோ ஆல் இண்டியாவில் போய் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் எடுத்திருக்கலாம், ஆல் இண்டியாவில் எய்ம்ஸ், ஜிப்மர் இல்லை வேற ஸ்டேட்ல இருந்து எடுத்திருக்கலாம். ஸோ அந்த கேண்டிடேட் அட்டன் பண்ணல. இதே ட்ரெண்ட் யூஸ்வலாக கண்டினியூ ஆகும். மேபி 18 ஆகும், 17 ஆகும், இல்லை 22, 23 ஆகும். பட் மேஜர் வேரியேஷன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம அந்த 136க்குள்ள வந்துட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. லெட்ஸே என்னோட ரேங்க் இப்போ 2,17,000 இருக்கு. கண்டிப்பா இது கிடைக்குமா? சொல்ல முடியாது இல்லையா? வெரி க்ளோஸ். 2,14,000 இருந்தாலும் சொல்ல முடியாது, வெரி க்ளோஸ். மேபி ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க இந்த வருஷம், கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்னா நான் யோசிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸே நான் வந்து 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிறேன் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல் இண்டியா ரேங்க் 2 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நான் ப்ரைவேட் காலேஜஸையும் இன்ட்ரெஸ்டட்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் 4.35 to 5.4 lakhsனா அதை பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். இல்லைனா பிடிஎஸ்க்கு நம்ம ஆப்ஷன்ஸையும் யோசிச்சு இப்போவே வச்சுக்கிறது பெட்டர். நான் அடுத்த வருஷத்துக்கு போகல, பிடிஎஸ் தான் பண்ண வேண்டாம். இப்போ இதில் ப்ரைவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி சிஎம்சி வெல்லூர் பெஸ்ட் இன்ஸ்டிடியூட். ஸோ அதனால முதல்ல அது க்ளோஸ் ஆயிருக்குது. ஸ்டேட் ரேங்க் 5,500, ஆல் இண்டியா ரேங்க் 73,000. எந்த இடத்துல? ஒரே ஒரு சீட் தான் இருந்துச்சு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்தது இருக்கிற அந்த கேண்டிடேட் ஸ்டான்லி கிடைச்சதுக்கு அப்புறமும் என்ன எடுத்திருக்காங்க, சிஎம்சி வேலூர் எடுத்திருக்காங்க. அது போக மற்ற காலேஜஸ் எல்லாம் லேட்டராக தான் க்ளோஸ் ஆயிருக்கும். 2,24,000 நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ இதில் 3 காலேஜஸ் இல்லை, இந்த ரெட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் இந்த வருஷம் இல்லை. அண்ட் இது போக இதனால ஒரு 650 சீட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த போர்டில் வச்சிருக்கிற காலேஜஸ் 7 காலேஜஸ்லையும் அடிஷ்னல் சீட்ஸ் 700 இருக்கிறதுனால காம்பன்சேட் ஆகி ஒரு 50 சீட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸோட சீட்ஸ் எங்கே க்ளோஸ் ஆயிருக்குது? 318வது எஸ்சிஏ கேண்டிடேட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. 318வது ரேங்க்ட் எஸ்சிஏ கேண்டிடேட்ல. இது நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் என்ன, 3.3 lakhs வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்குது. ஸோ நான் ஒரு 2.5 lakhs, 2.6, 2.7, 2.8 இருந்தேன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். மேபி இந்த ரேங்க் வரும். அப்படியே குறைஞ்சா கூட இன்னொரு 80 பேர் குறையிறதுக்கு சான்சஸ் கம்மி. 80 பேர் நம்மளை விட கூடுதலாக வர்றதுக்கு சான்சஸ் கம்மி, 80 ரேங்க் குறையிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ நான் 2.7, 2.8, 2.9 இருந்தேன்னா மேபி ஓகே ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் ஃபியூவில் இருக்கிறேன்னா இதை தாண்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணுமா, பிடிஎஸ் போகணுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ரேங்க் ரேஞ்சுக்கும் குவிக்காக நம்ம இதுலேருந்தே நீங்கள் டெரைவ் பண்ணியிருப்பீங்க, குவிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 lakhsக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம 2 lakhs ஏன் எடுத்திருக்கோம், 2.2 கிட்ட வரைக்கும் தான், 2.17 வரைக்கும் தான் லாஸ்ட் இயர் போயிருக்கு இல்லையா? 2.17 lakhs ரேங்க் ரேஞ்ச் வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. ஸோ நான் என்னது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ 2 lakhs கீழே இருக்கிறேன்னா சேஃபாக அஸ்யூம் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு சீட் கிடைக்கும் கவர்மெண்ட்ல அப்படிங்கிறது. ஒருவேளை சேஞ்ச் இருந்ததுன்னா மட்டும் பேக்கப்பாக செல்ஃப் ஃபினான்சிங் போட்டுக்கணும். மற்றபடி கவர்மெண்ட் சீட்ஸை ஃபில் பண்ணணும். நம்ம ரேங்க் ரேஞ்ச் 70,000, 90,000, 1,50,000 அந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சீட்ஸை ப்ராப்பராக ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் போடணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற சீட்ஸை முதல்ல போடணும். பட் கிடைக்கலன்னா நமக்கு என்ன வேணுமோ அந்த ஏரியாவில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கிளியராக ஆர்டரை ரெடி பண்ணிக்கணும். 2 lakhs to 2.4 lakhs ரேஞ்ச் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் 2.17 lakhsல கவர்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஸ்டேட் ரேங்க் வரதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். ஸ்டேட் ரேங்க்ல எஸ்சிஏ கேட்டகரி ரேங்க் 136ல எதையோ முடிஞ்சிச்சு. நம்ம அதுக்கு மேலே வருதா இல்லையாங்கிறத நான் பார்த்துட்டு முடிவு பண்ணுவேன். பட் ஸ்டில் இப்போ எதுக்கு ரெடி ஆவேன், கவர்மெண்ட் கோட்டாக்கு ரெடி ஆவேன். கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த ரேங்க் ரேஞ்சில் இருந்தாலும் ஒருவேளை 2.4 lakhsக்கு வந்துடுச்சுன்னா குட். நான் அந்த கவர்மெண்ட் சீட்ஸை எப்படி இருந்தாலும் ஃபில் பண்ண போகிறேன், அதில் கன்ஃபியூஷன் இல்லை. செல்ஃப் ஃபினான்சிங் வேணும்னா செல்ஃப் ஃபினான்சிங்கை எடுத்து வச்சுப்பேன். நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் பார்த்தோம் இல்லையா, பிஎஸ்டியில் ஆரம்பிச்ச சீட்ஸ் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுப்பேன். அப்படி இல்லைனா பிடிஎஸ் சீட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் 2.4 வரைக்கும். 2.4லேருந்து 3.5 வரைக்கும் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வெரி லெஸ். பட் நான் 2.4, 2.5 lakhs, 2.6 lakhs வந்துட்டு எஸ்சிஏ கேட்டகரியில் மேபி 140, 150 ரேங்க்ஸுக்குள்ளே வந்தேன்னா ஒரு ஸ்லைட் சான்ஸ் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் சீட்ஸோ ஃபில் பண்ணுவேன். யாருனாலும் ஃபில் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் பாசிபிலிட்டி எதில் ஜாஸ்தி, நமக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங்கை நம்ம ஸ்டில் போடுவோம். ஒருவேளை நமக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸை போடுவோம். செல்ஃப் ஃபினான்சிங் எதில் க்ளோஸ் ஆச்சு, 3.3 lakhs வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் போயிருந்துச்சு இல்லையா? நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3.3 lakhs வரைக்கும் போயிருந்துச்சு. நான் 3.5 இருந்தாலும் ட்ரை பண்ணி செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸை போடுவேன். போட்டுட்டு அபோவ் 3.3 lakhsனா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 3,30,30,000க்கு மேலே இருக்குது, 318, 319 தான்
எஸ்டிஏ கேட்டகரி ரேங்க் இருக்குது அப்படின்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கிடைக்கிறது கஷ்டம் தான், பட் இதை நான் வச்சுக்கிறேன் ஒரு ஆப்ஷனாக ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம், ஒரு க்ளோஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். 3.5 3.6 lakhs தான். தென் மேபி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இதை போட்டுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் இல்லைனா எதுவுமே எனக்கு வேணாம்னா நம்ம பிடிஎஸ் ஆப்ஷன் பார்க்கணும். இதில் கவர்மெண்ட் கிடைக்கிறது இந்த லேங்க் ரேஞ்சில் கம்மி, ப்ராப்ளம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கவர்மெண்ட் போடுங்க, பட் ஸ்டில் கிடைக்கிறது கஷ்டம், வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு போடுங்க. மேபி இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். அடுத்தது ஆல் இண்டியா ரேங்க் 3.5 lakhs மேலே இருக்கிறவங்க பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, கவர்மெண்ட்டே கிடைக்காது, வெரி வெரி லிட்டில் பாசிபிலிட்டி. உங்களோட எஸ்சிஏ ரேங்க் வரும்போது 318 320 300க்கு மேலே வந்தாலே உங்களுக்கு என்ன தெரியும், 136 ரேங்க்ல எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் முடிச்சுட்டாங்க, 116 சீட் தான் இருக்குது, சீட் வேகன்சியும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நமக்கு ஆப்ஷன் எஸ்சிஏ கேட்டகரியில் கம்மி. எங்கே போகணும் நம்ம அடுத்தது, எஸ்சிஏ கேட்டகரியில் கவர்மெண்ட் சீட்டுக்கு ஆப்ஷன் கம்மி, ப்ரைவேட் இன்ஸ்டியூட் சீட்ஸ் கூட 318 ரேங்க்ல முடிஞ்சிடுச்சு. எனக்கு ரேங்க் 300 318 இருக்குது, அதுவும் க்ளோஸாக இருக்கிறதுனால இதை நான் எடுத்து வச்சுப்பேன், ஃபில் பண்ணிப்பேன் எல்லாமே, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் வரைக்கும் எனக்கு ஓகே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பிடிஎஸும் ஃபில் பண்ணிப்பேன் ஓகேண்ணா. அல்டர்னேட்டா மைனாரிட்டி என்ஆர்ஐஸ் இன் டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டா 15 to 16.2 lakhs ஒரு வருஷத்துக்கு, அது எனக்கு வேணுமாங்கிறது இப்போவே டிசைட் பண்ணணும். இது உங்களோட டிசிஷன். நிறைய பேர் டிசைட் பண்ண மாட்டாங்க வேண்டாங்கிறது, பிகாஸ் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்காது, கஷ்டம் இல்லையா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஆப்ஷன்ஸை நம்ம யோசிக்கணும், அடுத்த வருஷம் போகணுமா இல்லை என்ன பண்ணுங்கிறது. நம்ம ஒருவேளை நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, ஸ்டேட் ஓப்பன் சீட்ஸ் பற்றின செஷன்ஸ் ரன் பண்ணும். அந்த செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது எந்த ரேஞ்ச் வரைக்கும்ங்கிறது ஐடியா இருக்கும். நெடுச்சே நீங்கள் ஒரு 6 lakhs 7 lakhs இருக்கீங்க, எங்கே முடிஞ்சது 3.3 lakhsல 318 என்னமோ எஸ்சிஏ கேட்டகரி ரேங்க்ல முடிஞ்சது, 3.3 lakhs ஆல் இண்டியா ரேங்க். நீங்கள் இப்போ 6 lakhs இருக்கீங்க, பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பசங்களை புரிய வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது பெட்டர். நம்ம வேறு ஆப்ஷன்ஸ் இங்கே போகிறோமா, பிடிஎஸ் போகிறோமா, அல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் வேறு ஏதாவது அடுத்த வருஷத்துக்கானது பார்க்க போகிறோமா, இல்லை டீம்டோ ப்ரைவேட்டோ வேறு ஸ்டேட்டில் அது பார்க்க போகிறோமாங்கிறது பார்க்குறது பெட்டர். ஸோ இது ஒவ்வொரு ரேங்க் ரேஞ்சுக்கான ஸ்ட்ரக்சர், ரேங்க் ரேஞ்சுக்கான ஃப்ரேம் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இது போக நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குங்கிறது இங்கே போட்டிருக்கோம், மற்ற வீடியோஸ்லையும் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பாருங்கள். நிறைய பேர் எஸ்சிஏ கேட்டகரிக்கு கேட்டிருந்தீங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர்னு சொல்லலாம். 1100 சீட்ஸ் தான், 1158 டோட்டல் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் டோட்டல் சீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 116 எஸ்சிஏ கேண்டிடேட் சீட்ஸும் இங்கே 72 சீட்ஸும் தான் இருக்குது. ஸோ 116 72 சீட், லாஸ்ட் இயர் எடுக்கும்போது 188 சீட்ஸ் கிட்ட தான் மொத்தம் எஸ்சிஏக்கு இருக்குது. அண்ட் 1158 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. பட் 188 சீட்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு செட் ஆஃப் சீட்ஸ் வச்சுட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அடுத்த வருஷம் இதே மாதிரி இருக்கும், இவ்வளோ கம்மியான கேண்டிடேட்ஸ் வச்சுட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். பட் இருக்கிற ரெஃபரன்சஸ் வச்சுட்டு இப்போ நம்ம போவோம். ஒன்ஸ் இது வந்துடுச்சு, ஸ்டேட் ரேங்க் வந்துடுச்சுன்னா இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு வேரியேஷன்ஸ் ஒரு +or-10 தான் இருக்கும் எந்த ரேஞ்ச்லையுமே. அதை வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸ்டில் ஆல்வேஸ் டு பி ஆன் த சேஃபர் சைட், கவர்மெண்ட் சீட்ஸை ஃபஸ்ட்டு போடுறது பெட்டர் தான். உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதனாலும் அதனால் எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. கவர்மெண்ட் சீட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் சீட் போடலாம். கிடைக்காதுன்னு தெரியும்ப்பா, இருந்தாலும் நான் போட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் கடைசி கவர்மெண்ட் சீட் வந்துச்சுன்னா எனக்கு லக் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போடலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே ஆர்டரை கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் போடுங்க, அது பெட்டர் அப்ரோச். ஆல் தி பெஸ்ட். நமக்கு ஒரு சேனல் இருக்குது, டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது, நீங்கள் அதை ஜாயின் பண்ணுங்கள். அதில் எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஜாயின் பண்ண முடியும். ஜைனலோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆன் லாஸ்ட் இயர் 2025 ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 யார் அலாட் ஆனாங்க, என்ன கட் ஆஃப் ரேங்க், கடைசி ரேங்க் என்னது, தமிழ்நாடு ரேங்க் என்னது, ஸ்டேட் ரேங்க் என்னது, அது எல்லாம் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அண்ட் அது போக நமக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் அண்ட் குரூப் இருக்குது. இப்போது பிகாஸ் இந்த வீடியோஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலை, பட் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நாளையிலேருந்து அந்த குரூப்பில் டிஸ்கஷன்ஸும் ஆரம்பிக்கும். தட் வில் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஜைடெல்ஸோட கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு queries இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள். வில் ட்ரை our level best to respond. Subscribers, if you are subscribing, you will possibly get a quicker support in terms of other for your queries on how to look at the data, etc. All the best. ரேங்க்ஸ் வச்சு அப்ரோச் பண்ணுங்கள், சிம்பிளராக இருக்கும், ஈஸியாக இருக்கும், பெரிய ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது. ஈஸியாக கவுன்சிலிங்கை நீங்கள் அப்ரோச் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் a lot for watching.